ஆத்ம வணக்கம் அனைவருக்கும். ராகு கேது பெயர்ச்சி 2025 மே மாதம் 18ஆம் தேதி இரவு 7:35க்கு மீனத்திலிருந்து கும்பத்திற்கு ராகு பகவானும் கன்னியிலிருந்து சிம்மத்திற்கு கேது பகவானும் பயிற்சியாக இருக்காங்க. இந்த ராகு பகவானை பொறுத்த வரைக்கும் ஒரு நெகட்டிவ் பிளானட்டு. நிச்சயமாக அதனுடைய தாக்கத்தை வீரியத்தை எல்லார் மேலேயும் செலுத்தக்கூடிய வல்லமை பொருந்தியது. அப்படி இருந்தாலும் ஒரு சில ஜாதக அமைப்புக்கு ஒரு சில குணங்கள் உள்ள நபர்களுக்கு ஒரு சில தொழில் உள்ள அமைப்புல உள்ளவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ராகு பயிற்சினால் ஏற்படக்கூடிய தாக்கம் குறைந்ததான் காணப்படும். அது என்ன மாதிரியான அமைப்பு இருந்துச்சுன்னா அதோட தாக்கம் அதோட வீரியம் குறைவாக இருக்கும் அப்படின்னு நம்ம பார்ப்போம். நீங்க உங்களோட லக்கணத்திற்கு 3, 6, 11 இந்த ராகு பகவானது பயிற்சியானால் நிச்சயமாக இதனுடைய தாக்கம் வீரியம் குறைவாக இருக்கும். அடுத்து கும்பத்தில் உங்களோட ஜனன ஜாதகத்தில் உள்ள கும்பத்தில் பிறப்பிலேயே வேற ஏதேனும் கிரகங்கள் இல்லாமல் இருந்தால் நிச்சயமாக இதனுடைய தாக்கம் குறையும். ஒருவேளை கிரகங்கள் இருந்தாலும் அந்த கிரகத்துடைய தசா புத்தி நடக்காம இருக்குமே ஆனால் நிச்சயமாக இதனுடைய தாக்கம் வீரியம் குறைவாக இருக்கும். அடுத்து தாத்தா பாட்டியோட அரவணைப்புல வளரக்கூடிய குழந்தைகளுக்கு எந்தவித பாதிப்பும் இந்த ராகு கேது கொடுக்கறது இல்லை. அதே மாதிரி ராகுவோட தொழிலான நிறைய தொழில்கள் இருக்கு. நம்ம சராக்சி கடையில இருந்து பிலிம் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடிய போட்டோ எடுக்கக்கூடிய துறையில் இருக்கிறவங்க, ஏஐ தொழில்நுட்பம், செயற்கை நுண்ணறிவு சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கட்டும், வெளிநாடு தொடர்புடைய விஷயங்களாக இருக்கட்டும், கேதுவோட தொழிலான மருத்துவம், வழக்கறிஞர், இது சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கட்டும், இது சம்பந்தப்பட்ட தொழிலில் இருக்கக்கூடியவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ராகு கேது மேக்சிமம் எப்பயுமே பெரிய பாதிப்பை கொடுக்காது, யோகம் தான் கொடுக்கும். இது இயற்கையாக உள்ளது. இருந்தாலும் தாக்கங்கள் உண்டு என்றாலும் அதிகபட்சமான தாக்கங்கள் இந்த மேற்சொன்ன நபர்களுக்கு கிடைக்காது, குறைந்துதான் காணப்படும். எந்த மாதிரியான ஜாதக ரீதியான பிரச்சனைகள் இருந்தாலும் அனைத்திற்கும் தீர்வு உண்டு. நிச்சயமாக ஒவ்வொரு வினைக்கும் அதற்கு சமமான நேர் எதிர்வினை உண்டு. உங்களுடைய தனிப்பட்ட ஜாதக ஆய்வுகளை நீங்கள் தெரிந்து கொள்ள கீழ்காணும் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு தெரிஞ்சுக்கலாம்.